ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய. பகவான் ஸ்ரீரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம். இன்று டிசம்பர் 28 ஞாயிற்றுக்கிழமை பகுத்தறிவின் பயன் என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம். அன்பும் அறிவும் உயிர்களின் அடிப்படை இயல்பு. அன்பு என்பது ஒரு அடிப்படை தன்மை. அன்பில்லாத உயிர் அகிலத்தில் இல்லை. அறிவு அப்படி இல்லை. உயிர்களில் ஓரறிவு படைத்த உயிரி முதல் 6 அறிவு படைத்த மனிதன் வரை இருக்கிறது. உணர்வின் அடிப்படையில் இந்த பாகுபாடு. மனிதன் 6 அறிவு படைத்தவன். மற்ற உயிர்கள் எல்லாம் உணர்வு நிலையில் கீழே உள்ளன. எனவேதான் மனிதன் பரிணாம வளர்ச்சியின் உச்சத்தில் வைத்து போற்றப்படுகிறான். உச்சத்தில் இருக்கும் மனிதனுக்கு உலகில் அதற்குண்டான பொறுப்பும் அதிகம். ஒரு குடும்பத் தலைவன் எவ்வாறு அவன் குடும்பத்தை சிரத்தையோடும் அன்போடும் அரவணைத்து உறுப்பினர்களை கவனித்து காப்பாற்றுகிறானோ, அவ்வாறே மனிதன் உலகத்தை ஒரு குடும்பமாக வாசுதேவ குடும்பகம் பாவித்து பிற உயிர்களிடம் நேசம் பாராட்டி சூழ்நிலையை பாதுகாக்க வேண்டும். அதற்கு அவனுடைய அறிவு பயன்பட வேண்டும். மனிதனின் 6ஆம் அறிவு பகுத்தறிவு. உயிர்களின் இயல்பை அது இது என வேறுபடுத்தி பார்க்கும் அறிவு. இதையே ஐயன் திருவள்ளுவன் மெய்யறிவு என்கிறார். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. சொல்பவர்களுடைய கருத்து பலவாக இருந்தாலும் அதன் உண்மைத்தன்மையை கண்டறியும் அறிவு உண்மை அறிவு. சிற்சொரூபமான அறிவு மாறாத அழியாத எப்போதும் உள்ள சத்ஸ்வரூபத்தோடு இணைந்து செயல்படும் போது ஆனந்தம் அனுபவமாகும். பகவான் ரமணர் உபதேச உந்தியார் பாடலில் இதை தருகிறார். தனாதிகள் யாதென தான் தெரிகிற்பின் அநாதி அனந்த சத் உந்தீபெற அகண்ட சித்தானந்தம் உந்தீபெற. அறிவு தன்னுடைய அடிப்படை இயல்பு அன்பு என்பதை உணர்ந்து சத் சித்தாக இணைந்து ஆனந்தம் உண்டாகும் போதே அது சத் சித் ஆனந்த ஆத்மஸ்வரூபமாக பரிணமிக்கிறது. அது மேலும் ஆராய்ந்து கொண்டே போனால் தொடக்கம் முடிவுமில்லாத அதன் சொரூபம் சச்சிதானந்த ஸ்வரூபமாக விரிந்து கொண்டே செல்லும். ஆனால் நெல்லோடு சேர்ந்து புல்லும் வளர்ப்பதோடு அறிவோடு சேர்ந்த ஆணவம் என்ற புல்லும் வளர்கிறது. ஆணவம் என்பது அறியாமை, இல்லாத ஒன்று. ஆணவம் இருக்கும் இடத்தில் அன்பு இருக்காது. இரண்டும் எதிர்மறைகள். ஆணவம் நீங்கினால் ஒழிய அன்பை உணர முடியாது. புல் வளர்ந்தால் நெல் வளர்ச்சி பாதிக்கப்படும். புல்லை களைந்து உரமிட்டு நீர்ப்பாய்ச்சி பராமரித்தால்தான் நெல் விளைந்து பயன் தரும். அதுபோல ஆணவம் நீங்கி அன்பு எனும் உரமிட்டு பாசம் எனும் நீர்ப்பாய்ச்சினால் உயிர் வளரும். ஆணவம் எனும் மூலமலம் இருக்கும் வரை ஒருவரால் தன் அடிப்படை இயல்பான அன்பை உணர முடியாது. ஆணவம் கடந்தால் அன்பு ஊற்றெடுக்கும். அன்பும் தெய்வத்தன்மையும் வேறல்ல. இதைத்தான் திருமூலர் கூறுகிறார். அன்பு சிவம் இரண்டென்பார் அறிவிலார். அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலர். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்து இருந்தாரே. அன்பும் கடவுளும் இரண்டு என்று பிரிவினை பேசுவோர் மூடர்கள். அன்புதான் கடவுள் என்பது யாருக்கும் தெரியவில்லை. அன்பே கடவுளாக எல்லா உயிர்களின் ஆத்மாவாக பிரகாசிக்கிறது என்பதை அறிந்த பிறகு அவர்களே தங்களின் கடவுள் தன்மையை உணர முடியும். இறைவன் ஒருவனே ஆதலால் தன்னுடைய இறைத்தன்மையை எல்லா உயிர்களிலும் உள்ளது என்ற அடிப்படை ஞானம் உதயமானால் எல்லா உயிர்களையும் தன்னுடைய உயர்வோல் பாவித்து நேசம் பாராட்டுவான். அவன் நடமாடும் தெய்வம். வள்ளல் பெருமான் அத்தகைய நேசருக்கு ஏவல் புரிய திருவுளம் கொள்கிறார். யாருடைய அறிவு அன்பால் நிறைந்து வழிகிறதோ அது சுத்த சித்துரு. எவ்வுயிரையும் தம்முயிர் போல் கருதும் பேரன்பே வடிவான இறை சொரூபம். அன்பின்றி ஆணவத்தால் ஆளப்படும் அறிவு பாழறிவு, பேயறிவு, ஆபத்தான அறிவு. அது தன்னையும் அழித்து உலகத்தையும் அழிக்க முற்படும் நாசக்கார அறிவு. திருமூலர் தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவு அறிந்தபின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே என்று பாடுகிறார். தன்னை எறிந்த தத்துவஞானி சுய கடவுள். எனவேதான் பகவான் ரமண மகரிஷி உலகத்தை இறைவனை தேடும் முன் நான் யார் என்ற ஆத்ம விசாரம் செய்யும்படி உபதேசிக்கிறார். ஓம் தத் சத். நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே. வணக்கம், நன்றி.